பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்கிற உயர்ந்த விசுவாசம். எது உயர்ந்த விசுவாசம்? கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதே உயர்ந்த விசுவாசம் என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். யார் யாரெல்லாம் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டார்கள், அந்த வார்த்தையை பேசினார்கள் என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், யோசுவா அவருடைய தலைமைத்துவம் வரும்போது அவருடைய தலைமைக்கு கீழ் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும், கானான் தேசத்தில் இருக்கிற சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார் என்பதையும் நீங்கள் அறியும்படிக்கு அடையாளமாக யோர்தான் இரண்டாக பிரியும் என்று சொன்னார். அதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு தேவ மனிதன் சொன்ன வார்த்தையை நம்ம பார்ப்போம். இங்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நான் ரெண்டு பேரை சேர்த்து சொல்றேன். அந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சூழ்நிலையில் ஒரே மாதிரி வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. தாவீது சங்கீதங்களை பாடும் பொழுது ஒவ்வொரு சங்கீதமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பாடினது. சங்கீதம் 18 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்போ பாடப்பட்டுச்சுன்னா, தாவீதினுடைய எல்லா சத்துருவினுடைய கைக்கும் சவுலுடைய கைக்கும் அவர் நீங்களாக்கப்பட்ட பின்பு பாடியதுதான் சங்கீதம் 18. அதே சங்கீதம் 2 சாமுவேல் 22 இருக்குது. நீங்க பாருங்க, நான் படிக்கிறேன். 2 சாமுவேல் 22:1 போட்டிருக்கு, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அந்த பாட்டில் அவர் பாடுற வார்த்தை என்ன தெரியுமா? 22:47. நான் படிக்கிறேன். 2 சாமுவேல் 22:47. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அப்போ தாவீது மிக தெளிவாக சொல்றாரு, கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அப்போ தாவீதுக்குள்ள இந்த விசுவாசம் இருந்தது, இந்த சிந்தனை இருந்தது. தனக்கு ஏற்பட்ட அத்தனை நெருக்கடிகளிலேயும் அவருடைய சிந்தையில் பதிந்திருந்த ஒரு காரியம், நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர். இதே வார்த்தை நமக்கு சங்கீதம் 18 வருது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் சங்கீதத்திலையும் 46வது வசனம், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அப்போ தாவீது இந்த வார்த்தையை அனுபவிச்சு சொல்றாரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலுடைய கைக்கும் கர்த்தர் அவரை நீங்களாக்கி ரட்சித்த பின்பு கடைசியா பாடுனதான் இந்த வார்த்தை. அனுபவிச்சு சொல்றாரு, நான் ஆராதிக்கிற என் தெய்வம் ஜீவன் உள்ளவர் அப்படிங்கிறாரு. அதே போல இன்னொரு வார்த்தையை சொல்றேன், கேளுங்க. நமக்கு நன்கு தெரியும், தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க தகப்பனார் யுத்தத்தில் இருக்கிற அவங்க அன்னைமாரை பார்க்கறதுக்கு அனுப்புவார். அப்போ போகும் பொழுது கோலியாத் வந்து நின்று கொக்கரித்து கொண்டிருப்பான். அப்போ தாவீது சொல்லுவாப்புல, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படிம்பான். அப்போ தாவீதுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தேவன். அவன் சொல்றான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே அப்படிங்கிறப்பல நடந்தது என்ன? கோலியாத் ஒரு கல்லிலே கீழே விழுந்தான். அதே போல இன்னொரு நிகழ்வு சொல்றேன். சங்கீதங்களையும் பல இடங்கள்ல தாவீதும் பாடியிருக்கிறாரு, இன்னும் சில தேவ மனுஷங்க பாடியிருக்கிறாங்க. இப்ப சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், என்னுடைய ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே
தாகமா இருக்கு. இப்படி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என்னுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லிட்டு ஜீவனுள்ள தேவன் மேலேயே என்னுடைய ஆத்துமா தாகமா இருக்கும் பாரு. சங்கீதம் 84 போட்டிருக்கோம், என்னுடைய ஆத்துமா ஜீவனுள்ள தேவனை நோக்கி சத்தமிடுகிறது அப்படின்னு போட்டிருக்கோம். சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா பரிசுத்தவான்களுடைய மனதிலும் இருந்த ஒரு சிந்தை, அவர்களுக்குள் இருந்த ஒரு விசுவாசம், என் கர்த்தர் ஜீவனுள்ளவர். அப்ப தாவீது எவ்வளவு வைராக்கியமா அந்த வார்த்தையை சொல்றாரு தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படிங்கிறப்பல கோலியாத் விழுந்தான். உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு எதிராக இருக்கிற கோலியாத், உங்களுக்கு எதிராக இருக்கிற கொக்கரிக்கிற கோலியாத்துக்கள் விழுவார்கள். நேற்று பார்த்தோம், யோர்தான் பின்னிட்டு திரும்பியது, ஜீவனுள்ள தேவனம் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று பார்த்தோம். அதே போல புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று பார்த்தோம். நமக்குள் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறபடினாலே நமக்கு தடையாக, குறுக்காக, நமக்கு எதிராக என்ன வந்தாலும் அவைகளை அகன்று போகும்படி செய்ய கர்த்தரால முடியும். ஏன்னா அவர் ஜீவன் உள்ள தேவன். இப்போ பாருங்க, நான் இன்னொரு வார்த்தையை படிக்கிறேன். நீங்க அப்படி கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா ஏசாயா 37வது அதிகாரத்தில் நான் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா 37:3 என்ன நடக்குன்னா, சனகரிப் வந்து எருசலேமை முற்றுகை போடுறதுக்கு வர்றான். அப்போ இந்த வார்த்தையை பாருங்க, தாவீது சொன்ன மாதிரி ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்னு தாவீது சொன்னார்ல, அதே போல இவரும் சொல்லுவார் பாருங்க. அதாவது 37:4 மட்டும் படிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய என் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கை சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஏசாயாவுக்கு சொல்லி விடுறாரு. யாரு? எசேக்கியா ராஜா. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திச்சிருக்கிறான். ஜீவனுள்ள தேவன் அவன் நிந்திக்கிறான். அதே போல இன்னொரு வார்த்தையும் படிக்கலாம். அங்க பாருங்க, 17ஆம் வசனம், ஏசாயா 37:17. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். எசேக்கியா ராஜா சொல்றார் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் அவன் நிந்திக்கிறான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஊழியம் செய்வது நிமித்தம், நீங்க ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் வாழ்வது நிமித்தம், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வழியில் நடப்பது நிமித்தம் உலகம் உங்களை பைத்தியமாக நினைக்கலாம், உங்களை நிந்திக்கலாம், உங்களுக்கு விரோதமான வார்த்தைகள் உங்க என்ன செய்யலாம், நீங்கள் வசைபாடப்படலாம். கர்த்தர் பார்க்கிறார். வேதம் சொல்லுது, ஜீவனுள்ள தேவனை யார் நிந்திச்சாலும் தேவன் விடமாட்டார். பைபிள் சொல்லுது, எபிரேயர்ல போட்டிருக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்கும். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் கையில ஒருத்தன் விழுந்தான்னா அவன் அவ்வளவுதான். சரியா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்கும் பயம் வேண்டாம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். இந்த சிந்தை, இந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கட்டும், நம்முடைய மனதில் பதிந்திருக்கட்டும், இருதயத்துக்குள்ளது இருக்கட்டும். தாவீதுக்கு இருந்தது போல, எசேக்கியா ராஜாவுக்கு இருந்தது போல, அவன் சனகரிப் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தான். அவன் சொல்றான், கோலியாத்து ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தான். கோலியாத்தும் விழுந்தான், சனகரிப்பும் முடிஞ்சான். உங்களுக்கு விரோதமாக கோலியாத்துக்கள் எழும்பலாம், சனகரிப்புகள் எழும்பலாம், உங்களை மிரட்டி உருட்டி பார்க்கலாம், ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். நான் ஏற்கனவே போன வாரத்தில் பேசினேன், ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் அப்படின்னு சொல்லி தேவன் உங்களோடு என்னோடும் பேசுறாரு. மறுபடியும் சொல்றேன், உங்க ஊழியத்துக்கு விரோதமா, உங்க திருச்சபைக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமா, உங்க தொழிலுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா எந்த கோலியாத்து, எந்த சனகரிப்பு எழும்பி கொக்கரித்தாலும் அவன் யாரை திரும்ப நிந்திக்கிறான்? உங்களை இல்லை, கர்த்தரை நிந்திக்கிறான். உங்ககிட்ட மோதிரவன் கர்த்தர்கிட்ட மோதுறான். ஜீவனுள்ள தேவனை நிந்திச்சான் அப்படின்னா அவன் கதை முடிஞ்சிச்சு. இங்க எழுதப்பட்டிருக்கு, ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்கிற அந்த ஒரு வெளிப்பாடு, அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு விசுவாசம் தாவீதுக்கும் இருந்துச்சு, எசேக்கியாவுக்கும் இருந்துச்சு. உங்களுக்கும் எனக்கும் அந்த சிந்தை அதிகமா வேணும், அந்த விசுவாசம் வேணும். இதுதான் உயர்ந்த விசுவாசம். இந்த சிந்தையோடு வாழ்வோம். நமக்கு எதிராக வருகிற கோலியாத்துக்களையும், நமக்கு எதிராக வருகிற சனகரிப்புகளையும் வெற்றி பெறுவோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை வெற்றியோடு
முடிய தேவன் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you. நாளைக்கு இன்னொரு ஆளை பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட்.